நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலை வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற. காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு கொரியனில் ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்குட் கேம் சீரீஸோட சீசன் 3 பார்த்தீங்கன்னா இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 எபிசோடு இருக்குது. ஒரு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா 50லிருந்து 1 hour டியூரேஷன் கிட்ட வருது. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது சீசன் 2ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்குட் கேமை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு திரும்ப கேமுக்குள்ள என்ட்ரி ஆவாரு. இருந்தாலுமே இவர் கூட இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ இந்த கேமுக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் எந்தமான கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க, கடைசியா என்னாச்சு அப்படின்றதான் இந்த சீரீஸோட கதையா இருக்கு. ஆக்சுவலா சீசன் 2வை கம்பேர் பண்ணும்போது சீசன் 3 பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் சீரீஸில் வரக்கூடிய அந்த 3 கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்கோடு கலந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போவாங்க. சீரீஸில் வரக்கூடிய மெயின் கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கூட கனெக்ட் ஆகி நல்ல ஒரு எமோஷனல் டச் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபைனலாக வந்து ஸ்குட் கேம் சீரீஸோட சீசன் 3 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்திருக்கு. கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரீஸில் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.